கூட வாழ்த்துக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு தேவனுக்கும் அருமையான ஆயர் அன்பு சகோதரர் பெண் ஐயாவுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இரவு ஜெபம் என்பது சற்றே பயங்கரமானது தான். ஆமென். ஆனால் இந்த இரவு ஜெபத்தை பார்க்கிறோம், என் ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. ஒரு நாள் எங்களோடு கூட உறவாய் இருக்கிற அன்பு போதகர் திரு ஜோதி அவர்கள் ஒரு பிரசங்கத்தில் சாட்சியை பகிர்ந்து கொண்டே இருந்தார். அவர் மணல்மேடு பட்டணத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அந்த ஊரில் கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் குடும்பங்கள் தான் உண்டு. ஒரு 70 குடும்பங்களுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் தான் உண்டு. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 18 குடும்பங்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. 18 குடும்பங்கள் ஏற்றுக்கிட்டதால அந்த ஊரில் அந்த கோயில் திருவிழா என்று சொன்னால் எல்லா குடும்பத்துக்கும் ஒரு விகிதம் போடுவது வழக்கம். இந்த 18 குடும்பம் சபைக்கு வந்ததால் அந்த கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய விகிதத்தை என்ன பண்ணிட்டாங்க, தரல. நாங்கள் ஏசாமி கிட்ட போயிட்டோம், நாங்கள் எது கோயிலுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தரல. அது பாஸ்ட்டு தர வேணான்னு சொல்லலை. ஆனால் அந்த மீதி இருக்கிறவங்க பாஸ்ட்டு மேலே கோவப்பட்டு எப்படியாவது இவர் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஒரு நாள் அவர் ஒரு ஏரிக்கரை வழியாக தான் பல கிலோமீட்டர் தாண்டி அவர் தங்கியிருக்கிற அறைக்கு போகணும். அப்போ போகும்போது ஒரு நாள் வாகனத்தில் இது மாதிரி எதிர்ப்புகள் இருக்குது, ஒரு சிலர்லாம் ரொம்ப அவர் மேலே கோபமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவருக்கு தெரிந்த போதிலும் கர்த்தர் மேலே விசுவாசத்தோடு உள்ள ஒரு பயம் இருந்தாலும் அந்த ஏரிக்கரையில் அவர் நடந்து போனாராம். அப்போ நடந்து போகும் அந்த வாகனத்தில் போனாராம், பைக்கில் போனாராம். போகும்போது அந்த ஏரி கரை மேலே தான், அந்த ஏரியோடைய கரை மேலே தான் ரோடு, அதில் தான் போகணும். அப்போது இவரை தாக்குவதற்காக அந்த பட்டணத்தில் இருந்த ஒரு சிலர் காத்து கொண்டு இருந்தாங்களா, ஒழிஞ்சுன்னு இருந்தாங்களாம். இவர் வேகமாக அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணிட்டு போயிட்டாராம். அடுத்த நாள் அந்த ஊர் உள்ள வந்தப்போ அந்த யாரெல்லாம் அந்த பாஸ்டர் தாக்குறதுக்கு அடிக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்களோ அவங்களாம் கேட்டாங்களாம், என்ன பாஸ்டர் உங்களுக்கு எங்கள் மேலே பெரிய பயம் போல, எப்பவுமே ஒரு 4 பேரை கூடவே வச்சுன்னு சுற்றுனீங்க போலே அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இந்த பாஸ்டர் பயத்தில் அவர் மட்டும்தான் விட்டா போதண்டான்னு சொல்லி கடன்னு வண்டியை முறுக்கின்னு ஓடினார். அந்த பாஸ்டர் மட்டும்தான் பைக்கில் இருக்கிறாரு. ஆனால் அவர் அடிக்கிறதுக்கு தேடினவங்களுக்கு கண்களில் என்ன தெரிஞ்சிச்சு, என்ன பயங்கரமாக 4 பேரை கூப்பிட்டு சுற்றினுக்கிறீங்களா அப்படி சொல்லி கேட்டாங்களாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இரவு ஜெபம் அப்படிதான். சத்துருனுடைய நுகம் உடைக்கப்படுவதற்கு அவன் நம்மோடு போராடுவான், ஆனால் மேற்கொள்ளவே முடியாது. ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். யோபுவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கோ, ஆனால் அவன் ஜீவன் மேலே மட்டும் என்ன பண்ணாதே. அப்போ ஆண்டவர் அப்படி சொன்னாலும் எதெல்லாம் இழந்தோமோ அதை ரெட்டிப்பாக தரக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகள், இன்றைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா பல ஊழியக்காரர்கள் எனக்காக ஜெபித்து இந்த இரவு ஜெபத்துக்கு போகாத, எனக்கு திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆகுது. 10 ஆண்டுகள் திருமணமாகி இந்த பிசாசு துரத்துகிற கட்டுகளை உடைக்கிற ஊழியத்தை என் குடும்பம் விடுதலை ஆக்கப்பட்ட நாள்ல இருந்து நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன். எனக்கு இந்த பிசாசு மேலே, பேய் மேலே, மாந்திரிகத்தின் மேலாம் நம்பிக்கை இல்லை. கடவுளே இல்லைன்னு சொன்னவன் தான் நான். கடவுளே இல்லை, நான் தான் கடவுள். நான் சம்பாதிக்கிறேன், என் கையில் பணம் இருக்குது, எங்கள் குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் தான். சபைக்கு போய் ஆண்டவரை துதிச்சு ஆமென் அல்லேலூயா சொல்லி வரங்களில் நிரம்புகிற குடும்பம் இல்லை. கிறிஸ்டியன் அவ்வளோதான். சபைக்கெல்லாம் ஒழுங்காக போக மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கு விரோதமாய் அவர்கள் செய்வினைகளை செய்து அதிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று அறிந்த பிறகு நாங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக மாறிட்டோம். ஆமென். அந்த நாளிலிருந்து என்னை ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பித்தார். என்னுடைய தங்கச்சிக்கு, மூத்த தங்கச்சிக்கு நான் இறையில் கல்லூரியில் சேர்ந்த 6 மாதங்கள் அவளுக்கு தெரியவே தெரியாது. பிசாசு ஒரு ஊழியக்காரர் துரத்துறாரு. எங்கேயோ போயிருந்தவர் திடீர்னு உள்ளே வந்து ஆண்டவர் உங்களுக்காக ஜெபம் பண்ண சொன்னார். ஜெபம் பண்ணா என் தங்கச்சி மேலேருந்து ஒரு பிசாசு கிரியை செய்யுது. என் தங்கச்சி சொல்லுது, உங்கள் அண்ணன் ஜெபமெல்லாம் பண்ணி விடுதலை ஆன பிறகு என் தங்கச்சி கிட்ட கேட்குறேன், உங்கள் அண்ணன் எங்கன்னா வெளில கிரிக்கெட் விளையாண்டுங்கிறான். நான் பைபிள் காலேஜ் போய் 6 மாதம் ஆயிடுச்சு. என் தங்கச்சி கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறா, அண்ணன் எங்கன்னு கேட்டால் இன்னொரு தங்கச்சி திருமணம் ஆவதுக்கு முன்பதாக லவ் பண்ணி அவள் அவளுடைய பேர் கெட்டு பேர் ஆகி அவள் ஓடி போயிடணும்னு செய்யப்பட்ட மாந்திரிகம் எல்லாம் விடுதலை ஆக்கப்பட்டு ஆண்டவர் கிருபை செய்தார். எனக்கும் அந்த செய்வினை இருந்தது. எனக்கும் ஊழியக்காரர்கள் இதே போல் இரவு ஜெபத்தில் தொழூர் குப்பத்தில் சாம்சன் ஐயாவும் டேனியல் இயேசுவே ஆதாரம் ஊழியங்களை சார்ந்த டேனியல் ஐயாவும் ஜெபம் பண்ணுறாங்க. சேர் போட்டு எனக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்குள்ளலாம் பிசாசு வராது, பிசாசுலாம் ஒன்றும் இல்லையா அப்படி சொல்கிறேன்.
உனக்குள்ள இருக்குது, நீ விட்டு கொடுப்பனா இன்னைக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். சரி நான் என்ன பண்ண சொல்லுங்க. நம்ம சில பேர்லாம் ஜெபம் பண்ணும்போது பயந்துருவோம். கை வச்சு என்ன பண்ணுவாங்க, தள்ளி விட்டுருவாங்கன்னு சொல்லி சில பேர் ப்ரேயருக்கே வரமாட்டாங்க. சில பேர் கண்ணை திறந்து பார்த்துனே இருப்பாங்க, நம்மளை தள்ளி விடுறாரா தள்ளி விடலையா அப்படி சொல்லி. சில பேர் அப்படிலாம் இருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு ஆள் நான். யார் போய் ஆனாலும் உண்மையில் நடிக்கிறாங்களா இல்லை உண்மையிலே ஆடுறாங்களா அப்படின்னு பார்க்குற ஆள். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்லும் போது நான் நம்புவேனா? அவங்கள ஒரு சேர் போட்டு என்னை நிற்க வச்சு ஜெபம் பண்ணுறாங்க, 2 கையும் பின்னாடி கட்டி நான் நிற்கிறேன் ஸ்டஃபானா, என்னெல்லாம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே லைட்டாக கண்ணை திறந்து பார்த்தா உண்மையிலே ஜெபம் பண்ணுகிறாங்க, பாரப்பட்டு ஜெபம் பண்ணுகிறாங்க. நான் அவங்க ஜெபம் பண்ணுறாங்களே, நமக்கு எதோக்கோ அவங்க ஜெபம் பண்ணுறாங்களேன்னு சொல்லி நானும் அந்த ஜெபத்தோடு லைட்டாக ஒத்துழைப்பு கொடுத்தேன். லைட்டாக ஆண்டவரே அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு விடுதலை கொடுங்கன்னு மனசில் நான் சொல்கிறேன். அப்போ ஊழியக்காரரு எனக்கு வயிற்றுக்கு நேரம் ஒரு விரல தான் நீட்டினார். அப்படியே வயிற்றுள்ள என்ன பண்ணிச்சுன்னே தெரியல, சும்மா சங்கு சக்கரை மாதிரி சுற்றி என்ன பண்ணேன், எல்லாம் வலு சர்பத்தின் ஆவியை விலகட்டும்னு சொன்னார். சங்கு சக்கரை மாதிரி சுற்றி என்ன பண்ணேன், அன்னைக்கு தான் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன். அல்லேலூயா. மேட்டுக்குப்பம் பகுதியில் ஈசியில் பயிற்சி போதகராக இருக்கும்போது ஒரு தம்பி வந்து என்னை கூப்பிட்றான், ஐயா வாங்க அந்த அம்மாவுக்கு அந்த ஐயாவுக்கு ஜெபம் பண்ண போகலாம், அவர் வந்து ஒரே அட்டூழியம் பண்ணுறாரு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ பிசாசுலாம் துரத்துற வரமே எனக்கு இருக்குதுன்னு தெரியாது. இப்படிலாம் விடுதலையாக்கப்பட்டு ஊழியத்தை பைபிளுக்கு எடுத்துக்கின்னு ஊழியத்துக்குன்னு வந்துட்டேன். பைபிள் காலேஜுக்கு மேட்டுக்குப்பம் சபையில் என்னை வந்து ஒரு தம்பி கூப்பிட்றான், அண்ணா வாங்க ஜெபம் பண்ண போகலாம், அவங்க ஒரு மாதிரி பண்ணுறாரு, உங்களை ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க. அப்போ விசுவாசம்லாம் ரொம்ப பெருசு, பயங்கரமான விசுவாசம். பைபிள் எடுத்துன்னு வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சு வாசலில் ஐயாவுக்கு தெரியும், அங்கே ஐயா ஊழியம் பண்ணியிருக்கிறாரு. சர்ச்சு வாசலில் கால் வச்சேன், ரோட்டில் ஆடி இருந்த பிசாசு வீட்டு உள்ளே போய் ஒரு மூடியில் முட்டிக்கிச்சு. அல்லேலூயா. வீடு பூசலை, அந்த பூச வேண்டிய மண் எடுத்து மூளையில் கொட்டி வச்சுருந்தாங்க. உண்மையான சம்பவத்தை சொல்கிறேன், மூளையில் கொட்டி வச்சுருந்தாங்க, உயிருள்ள சாட்சியை சொல்கிறேன். அப்போ எப்படி பிசாசு துரத்தணும்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் வாஞ்ச விருப்பம் வைராக்கியம் எல்லாம் இருந்தது. அப்போ நான் போய் சொன்னேன், ஆண்டவரே இப்படிலாம் சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் வந்தோடனே ரோட்டில் இருந்தது, ரோட்டில் கால் வச்ச உடனே வீட்டுக்குள்ளே வந்து ஏறிச்சுப்பார் நான் வவ்வால் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அதை பார்த்தேன். மூளையில் போய் இப்படி நிற்கிறார் அந்த ஐயா, மணல் மூளையில் மண்ணு கொட்டிக்கிறாங்க, மண்ணு மேலே அவர் நிற்கிறார். அப்போ கண்ணை மூடி நான் ஜெபம் பண்ணுறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பல ஆண்டுகளாக சரீரத்தில் ஆஸ்துமா வியாதியை கொடுக்க வச்சு டிபியை வர வச்சு இவர் சரீரத்தில் இந்த இடத்துக்காக செய்யப்பட்ட எல்லா மாந்திரிக கட்டம் உடைவதாக நம்புறங்க. மேலே இருந்தவர் கீழே வந்து ஊன்ட்டார். ஜெபம் பண்ணி அவருக்கு சரியாயிடுச்சு. அன்னிலேருந்து மாலை ஆராதனைக்கு வர ஆரம்பித்தார். சபைக்கு வந்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் ஆண்டுகள் ஜீவனோடு இருந்து அதுக்கப்புறம் அவர் வந்து மரித்து போய் விட்டார். ஆண்டவர் விட்டு கொஞ்சம் விலகி போனார், அப்புறம் மரித்து விட்டார். இன்றைக்கி அவங்க குடும்பம் ஆண்டவருக்குள்ளே வைராக்கியமாக இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஜபத்தில் என்ன சொன்னனோ அது அவங்க குடும்பம் சொல்லுது, ஐயா ஆமாம் ஐயா எங்களுக்கு செய்வனை வச்சுருக்குறாங்க. அவங்க கிறிஸ்துவ குடும்பம் இல்லை. அவங்க சொன்னாங்க, ஆமாம் ஐயா பல இடத்துக்கு போயிருக்கிறோம், ஒன்றும் நடக்கல, நீங்கள் தான் ஏன் உண்மையை சொன்னீங்க. அப்போ தான் ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்பதை விசுவாசித்தேன். அன்னையிலிருந்து இந்த ஊழியத்தை நான் செஞ்சுருக்கிறேன். நிறைய பேர் இந்த கட்டு கொடுக்கிற ஊழியத்தை நீ செய்யாத, நிறைய பேருக்கு கௌசல்யா என்கிற ஒரு மகள் கூட கூட உறவுகளே செஞ்சிட்டாங்க, நல்ல மார்க் எடுக்கக்கூடாதுன்னு. ஒரு வாலிப மகள் ஒரு மகனுடைய ஒரு மாந்திரிகமான அந்த மண்டை ஓட்டை எடுத்து வசிகம் பண்ணி, வாலிப மகள் +2 நல்ல மார்க் எடுக்கக்கூடாதுன்னு நிறைய மாந்திரிகங்களை துரத்துவதற்கு விடுதலையாக்குவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆனால் இந்த 10 வருஷம் குழந்தையே இல்லை, நிறைய டாக்டர், நிறைய மாத்திரை, நிறைய மருந்து. இங்கே என் கூட வந்திருக்கிற தம்பி கூட ஒரு நாள் அயன் பண்ணும் போது சொல்கிறான், நீ இந்த பிசாசு துரத்துற ஊழியத்தை விட்டனா அவன் உனக்கு ஒரு கனியை கொடுப்பேன்னு சொல்கிறான். இனிமேட்டு பேய் துரத்துற ஊழியத்துக்கு போகாதீங்க. ஆனாலும் நான் போனேன். ஆனால் கடந்த 6 மாதங்கள் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு அந்த தம்பி என் கூட வந்திருக்கிறான். போகக்கூடாதுன்னு சொன்ன தம்பி, அவனுக்கு இது அமாவாசை ஜெபம்னே தெரியாது, கூட்டின்னு வந்தேன். அல்லேலூயா. ஆமே. அவன் வந்தவனை திட்டினா, என்ன பாஸ்டர் அப்படின்னு. நான் சொன்னேன், நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். நான் ஆண்டவரை, நீங்கள் ஜெபம் பண்ணுற ஜெபத்தை கேட்டு தான் ஆண்டவர் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்துருக்கிறார்.
இது என் துணைவியாருக்கு 6வது மாதம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு வந்தேன். எங்க சபை பிள்ளைங்களாம் சொன்னாங்க, எப்போ இரவு ஜெபத்துக்கு போனாலும் போகும்போது ஜெபம் பண்றதை காட்டிலும் இன்னைக்கு ஜெபம்லாம் 2 மடங்கு இருக்குதே அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, சத்ருவானை பலவானை முந்தி கட்டினால் ஒளிய. அப்போ நான் சொல்லிட்டு வந்தோன்னே பாஸ்டர் அம்மாகிட்ட கூட சொன்னேன், ஜெபம் பண்ணிக்குங்க, ஊழியத்தை நான் அசட்டை செய்யக்கூடாது. நான் இங்கே வந்திருக்கிறேன். ஏன் வந்திருக்கிறேன்னா, தேவன் எனக்கு தந்த விடுதலையை உங்களுக்கு தவிர வல்லவராக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு கூட உங்கள் மத்தியில் இப்படி அற்புதம் செய்த தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற வார்த்தையை உங்கள் மத்தியில் கொடுத்து நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். எடுத்தவர்கள் வாசிங்க. ஆபகுக் புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகம் ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்திலே தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதுக்கு காத்துரு. என்னவா, இந்நேரம் வேற சர்ச்சா இருந்தா, என்எல் ஏஜியா இருந்துச்சுன்னா, நியூ ஜெனரேஷன் சர்ச்சா இருந்துச்சுன்னா, கிங்டம் கம்யூனிட்டியா இருந்துச்சுன்னா கையை தட்டி என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு அக்காவுக்கு தான் ரீச் ஆகிக்குது. கையை தட்டி என்ன வசனம் வாசிச்சாங்க பாஸ்டமா? குறித்த காலத்திலே தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதுக்கு காத்துரு. என்னவா நிச்சயமா வரும். இப்ப கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, 2025ஆம் ஆண்டுல உங்களுக்கு நடக்காத நன்மைகள் எல்லாம் 2026ல நிறைவேறும். ஆமென். நான் போகிற இடமெல்லாம் ஒரு கதை சொல்வது வழக்கம். ஒரு முறை ஒரு போதகர் அவருடைய வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாராம். ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது அவர் வீட்டு வாசல்ல ஒரு மனிதன், ஒரு வெள்ளைக்காரன் வந்து மயங்க விழுந்தானாம். அந்த பாஸ்டர் குடும்பம் ஜெபம் பண்ணிருக்கும் போது ஒரு வெள்ளைக்காரன் வந்து மயங்கி விழுந்தானா. பாஸ்டர் அடிச்சு பிடிச்சி ஏஞ்சி, யாரா அவன் நம்ம வீட்டு வாசலில் ஊந்துருக்கிறானேன்னு போய் பார்த்தா அவன் ஒரு வெள்ளைக்காரன். அவனை கூப்பிட்டு வச்சு விசாரித்து, ஏன்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பி விசாரிக்கும் போது, இது மாதிரி நான் வந்து உலகத்தை சுற்றி கொண்டு இருக்கிறவன், சம்பாதிப்பேன், உலகத்தை சுற்றுவேன், திருப்பி சம்பாதிப்பேன், உலகத்தை சுற்றுவேன். இப்போ நான் அப்படி சுற்றி இந்த பட்டணத்துக்கு வரும்போது என்னுடைய எல்லா உடைமைகளும் திருடு போயிடுச்சு. இனி நான் யார்கிட்டயாச்சும் போய் சாப்பாடு கேட்டாலோ வேலை கேட்டாலோ யாரும் தரமாட்டாங்க. நான் ரொம்ப நாளாக சாப்பிடல, அதனால் மயக்கம் போட்டு இங்கே ஊழ்ந்துட்டேன். எனக்கு யாரும் வேலையும் தரலை, தண்ணி குடிச்சே என்னுடைய நாட்களை நான் கடந்தேன். இன்னைக்கு வந்து மயக்கம் போட்டு ஊழ்ந்துட்டேன், அதுவும் உங்கள் வீட்டு வாசலில் வந்து ஊழ்ந்துட்டேன். நீங்கள் எனக்கு வந்து சாப்பாடு கொடுத்தீங்க, என்னை எழுப்புனீங்க, உங்களுக்கு நன்றின்னு சொல்லி அந்த ஊழியக்காரருக்கு எல்லாத்தையும் சொல்லி கொஞ்ச நாள் அந்த வெள்ளைக்காரரு ஊழியக்காரர் கூட இருந்தாராம். ஊழியக்காரர் கூட இருக்கும்போது ஜெபம் பண்ணுவார், ஆமென் சொன்னா ஆமென் சொல்லுவார், சோத்திரம் சொன்னால் சோத்திரம் சொல்லுவார். இப்போது அந்த வெள்ளைக்காரர் நல்லா திடகாத்திரமாக ஆயிட்டார், தெம்பாயிட்டார். இப்போ பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் நான் இப்போ நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிட்டேன், கொஞ்சம் தமிழும் கற்றுக்கினேன், வேலை வந்து பேசி எப்படியாச்சும் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் போகிறேன், என்னை அனுப்பிவிடுங்க, ஜெபம் பண்ணி அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி அனுப்பிவிடுறார். அப்போ அனுப்பிவிடும் போது பாஸ்டர் ஒரு அழகான ஒரு செல்லமான ஒரு குதிரையை வளர்த்தாராம். இந்த வெள்ளைக்காரர் போகிறதுக்கு, நீ எப்படி போய் வேலை சம்பாதிப்ப, எப்படி ட்ராவல் பண்ணுவேன், எப்படி போவேன்னு எனக்கு தெரியல, என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன்னு சொல்லி கொஞ்சம் பணத்தையும் ஒரு குதிரையும் கொடுத்து அனுப்புனாராம். அந்த குதிரையை கொடுத்து வழி அனுப்பும் போது ஒரு வார்த்தை சொன்னாராம், இந்த குதிரையை நான் கொஞ்சம் செல்லமாக வளர்த்ததால, நான் ஒரு பாஸ்டர்ன்றதால இந்த குதிரையை எனக்கேற்ற மாதிரி வளர்த்துருக்கிறேன்னு சொன்னாராம். அந்த வெள்ளைக்காரர், ஏன் எப்படி பாஸ்டர் வளர்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் சொன்னாராம், இந்த குதிரை சோத்திரம் சொன்னா சோத்திரம் சொல்லுமா, அம்மா சோத்திரம் சொன்னா நடக்கும், ஆமீன் சொன்னா, நம்ம ஆமீன் சொன்னா என்ன அர்த்தம்? ப்ரேயர் முடிய போகுதுன்னு அர்த்தம். அப்படியே நடக்க போகுதுன்னு நிறைய பேர் விசுவாசிக்கிறது இல்லை. கரெக்டா? ஆமேன்னாலே முடிய போகுதுன்னு அர்த்தம் சில பேருக்கு. ஆமேன்னா அப்படியே அந்த பாஸ்டர் ஆமேன் சொல்லி வளர்த்துக்கிறாரு. ஆமேன் சொன்னா அது நின்றுடும், சோத்திரம் சொன்னா ஆமேன் சொன்னா நின்றுடும். இப்போ குதிரையை கொடுத்து வழி அனுப்பி விட்டார், தாட்டாலாம் காட்டாரு. நம்ம ஆழம் வெள்ளைக்காரன் ஏறி உக்காந்து, அவர் வெள்ளைக்கார துறை வேறல்ல, ஏறி உக்காந்தானே கம்பீரமாக இருந்தது.
இந்த சந்தோஷத்திலே சோத்திரம்னாராம். குதிரை அப்படி போச்சான். அந்த சத்தமும் அந்த ஒய்யாரமும் அவருக்கு பிடிச்சி பாஸ்டர் வீட்டில் இருந்துக்கிறாருல கொஞ்ச நாள். சந்தோஷமான நிகழ்ச்சியெலாம் நடந்தால் என்ன சொல்லியிருப்பாரு? பாஸ்டர் சோத்திரம் 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 அப்படி சொல்லியிருப்பாரு. இவர் இந்த சந்தோஷத்தில் பழகு தோஷத்தில் கொஞ்ச நாள் ஒட்டிக்கிச்சு பாருங்க. குதிரை மேலே ஏறினோன்னு என்ன பண்ணிட்டாரு? சோத்திரம் சோத்திரம்னாரு. குதிரை என்ன பண்ணிச்சு? போனது. இப்போ இன்னும் சந்தோஷம் தாங்க முடியல நம்ம ஆளுக்கு. உற்சாகத்தில் அப்படியே துதிக்கிறாரு, சோத்திரம் சோத்திரம். அதுவும் குதிரையை ஓடுது வேகமா. இப்போ இந்த குதிரையை எப்படி நிறுத்துறதுன்னு அவருக்கு தெரியல. இப்போ நம்ம பாசு வீட்டில் இதுவும் நடந்திருக்குது. எப்பயாச்சும் கஷ்டம் வந்தால் ஏதோ பயப்படுற விஷயம் நடந்தால் என்ன சொல்லுவாங்க? அதுக்கும் சோத்திரம் சோத்திரம். இப்போ பயத்துலேயும் அவருக்கு சோத்திரம் சொல்கிறார். குதிரை என்ன சொன்னால் ஓடும், அது ஓடுனுக்குது. எத்தனையோ ஆஸ் பவரில் நம்ம ஆளுக்கு இப்போ மண்டையில் என்ன பண்ணல, ஆமே சொன்னால் நிற்கோன்னு வரல, சோத்திரம் மட்டும்தான் ஓடுனுக்குது. ஒரு பெரிய பள்ளம் முன்னாடி இருந்துச்சான். கிட்ட போறதுக்கு, இதுதான் உள்ள போறோம்னா கிட்ட போறதுக்கு முன்னாடி ஞாபகம் வந்துச்சு. ஆமேன்னாராம். குதிரை என்ன பண்ணிச்சு? அது அந்த சவுண்டெல்லாம் வந்து கொடுக்க விரும்பல நான். ஒரு அப்படியே பிரேக்கை போட்டு டக்குன்னு அந்த குதிரை என்ன பண்ணிச்சு? நின்றுச்சு. விளிம்பில் போய் என்ன பண்ணிச்சு? விளிம்பில் போய். இப்போ நம்ம ஆளு எங்க இருந்தாரு? எங்க வந்து மயங்கி விழுந்தாரு? யார் இந்த குதிரையை குத்தா? பாஸ்டர் வீட்டில் என்ன சொல்லி வளர்த்துருப்பாங்க? ஒரு அற்புதம் ஒரு நன்மை நடந்தா குதிரை ஆமேன்னு சொன்னோன்னு பள்ளத்தில் உள்ளாம நின்றுச்சு. பழக்க தோஷத்தில் என்ன சொல்லிட்டாரு? சோத்திரம் என்ன இருப்பாருங்க. ஆள் எங்க போயிட்டாரு? இன்னைக்கு நிறைய வேலையில் அப்படித்தான். நன்மை நடக்கும் போது ஆண்டவர் இருக்க பிடிச்சிக்கிறோம், நன்மை நடந்ததுக்கு அப்புறம் அவர் விட்டுடுறோம். வார்த்தை ஆண்டவர் சொன்னதை செய்யும் அளவும் நிறைவேற்றுகிறவர். வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 31:14 வாசிக்கிறோம். வாசிங்கெல்லாம் வேகமா. ஆதியாகமம் 31:14. ஆகையால் 31:14 பாஸ்டம்மா. ஆதியாகமம் இனி எங்க வீட்டில் பங்கம் இல்லை, சுதந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன விஷயம்னா, இங்க யாக்கோபு ஒரு மனைவிக்காக 7 வருஷம், இன்னொரு மனைவிக்காக 7 வருஷம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பொருள் சேர்க்கறதுக்காக எத்தனை வருஷம்? 6 வருஷம். தன் தகப்பனும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிஞ்சு ஏசா என்கிறவன் அவனை வந்து கொலை செய்ய வகை தேடுகிறான் என்று சொன்ன உடனே, நீ போய் லாபானின் பெண்களில் ஒருத்தி திருமணம் செய்து கொள், இந்த பட்டணத்துக்குள் இருக்காத, ஓடி போயிடுன்னு யாக்கோபு அனுப்புறாங்க. யாக்கோபு அனுப்பும் போது ஒரு இடத்துல தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதும் ஒரு கனவை கண்டு, இந்த இடத்துல பயங்கரமான இடம், இது தேவன் வாசம் பண்ணுகிற இடம், இது கர்த்தருடைய ஸ்தலம் சொல்லி, இது தேவனுடைய வீடு என்று சொல்லி அங்க ஒரு விண்ணப்பம் பண்றாரு. என்ன விண்ணப்பம் பண்றாரு? ஆண்டவரே, இந்த இடத்துக்கு என்னை பத்திரமாய் வர வைப்பீரானால், உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து என்னை பத்திரமாய் வர வைப்பீரானால், இங்கே உனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி பொருத்தனை செய்கிறான். போறாரு. போயிட்டு 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம். அடியேனுக்கு எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரவான் இல்லை. என்னவாமா? அந்த கல்லுல தலை வச்சு படுக்கும் போது தேவதூதர்கள் ஏறுறதும் இறங்குறதும் கனவு கண்டாரு. அப்போ ஒரு பொருத்தனம் பண்ணாரு. என்னை பத்திரமா கொண்டு போய் உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து பத்திரமா கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்றேன்? பலிபீடம் கட்டுறேன். இப்போ இங்க ஐயா சொல்றாரு, ஸ்டேட்மெண்ட் சாட்சி சொல்றாரு. போகும்போது கோலும் கையுமா போனேன், ஆனா திருப்பி வரும்போது ஆமே. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு யாக்கோபுக்கு எத்தனை வருஷம் ஆச்சான்? 20 வருஷம். வாசிங்க இப்போ ஆபகுக் 2:3. குறித்த காலத்திலே தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது நிறைவேறும். ஆமென்.
20 ஆண்டுகள் யாக்கோபை ஆண்டவர் சோதனைக்குள்ளாக நடத்தினாலும், போராட்டங்கள் வந்த போதிலும், ஒருவேளை யாக்கோபு அவமானப்பட்ட போதிலும், கர்த்தர் உயர்த்தின உயர்வை எந்த மனிதனாலும் தடுக்க முடியல. ஆமென். கர்த்தர் நடத்துவாருமா, சொன்னதை செய்யும் அளவும் உங்களை என்னை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாக்கோபுக்கு இல்லாத நெருக்கம் நமக்கா? யாக்கோபுக்கு இல்லாத பயம் நமக்கா? யாக்கோபுக்கு இல்லாத அந்த வெறுமை நமக்கா? யாக்கோபுக்கு இல்லாத பதட்டம் நமக்கா? நம்மை விட உபத்திரவப்பட்டார், ஏமாற்றப்பட்டார், அவமானப்பட்டார், வஞ்சிக்கப்பட்டார், உழைப்பெல்லாம் உறிஞ்சிக்கிட்டாங்க. ஆனா கர்த்தர் திட்டத்தை நிறைவேற்றுகிற நாள் வரைக்கும் ஆண்டவரிடத்தில் அவர் அமர்ந்திருந்தார். அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்திருந்தார், எல்லாவற்றிலும் அவரை நம்பியிருந்தார். 20 வருஷம் முடிவில் அது விளங்கிடுச்சு. போனவர் வெறுமையா போனாரு, வரும்போது மல்டிபிளா ஆசீர்வதிக்கப்பட்டு வந்தார். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 7:23 மோசே தன்னுடைய சகோதரர்களை அவர்கள் வஞ்சிக்கிறார்கள், எகிப்தியன் எபிரேயனை கொலை செய்கிறான், அடிமைதனப்படுத்துகிறான் என்று சொல்லி எகிப்தியனை கொன்று விடுகிறார். எபிரேயன் கேட்கிறான், நீ எகிப்தியனை கொண்டு புதைத்தது போல எங்களை பண்ணிடலாம் நீ நினைக்கிறியா? தன் ஜனத்துக்காக நிற்கும் போது, தன் ஜனமே எதிராய் நிற்கும் போது பயந்து ஓடி போகிறார். என்ன எங்க போறாரு? பயந்து ஓடி போகிறாரு. போகும்போது அவருக்கு வயசு என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 7:23 வாசிக்கிறோம். போகும்போது அவருக்கு வயசு போதமா? எத்தனை வயசுமா? ஆனா யாத்திராகமம் 7:7 போனவரை கூட்டின்னு வந்து, நீ ரிஜெக்டட் இல்லப்பா, நீ செலக்டட் வா அப்படின்னு கூட்டின்னு வந்து, யாத்திராகமம் 7:7 எத்தனை வயசுல இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு அழைக்கிறார்? எத்தனை வருஷம் வெயிட் பண்ணுகிறாரு? குறித்த காலத்திலே தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது நிறைவேறும். டைம் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அந்த இடைப்பட்ட காலத்துல கர்த்தர் உங்களை எப்படி நடத்தணுமோ, எப்படி போஷிக்கணுமோ அப்படி அவர் போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கையளவு மேகம் காணோ வர அப்பா உம்மை விடவே மாட்டேன், சொன்னதெல்லாம் நீங்க செய்யோ வர சமூகத்தை விடவே மாட்டேன். கையளவு மேகம் காணோ வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். கையை தட்டி பல்லமா. சொன்னதெல்லாம் நீங்க செய்யோ வர சமூகத்தை விடவே மாட்டேன். பவுலும் சீலாவை போல நான் சிறையில மாட்டிக்கிட்டேன். பவுலும் சீலாவை போல நான் சிறையில மாட்டிக்கிட்டேன். கதவுகள் திறக்கும் வரைக்கும் அப்பா உம்மை விடவே மாட்டேன். கதவுகள் திறக்கும் வரைக்கும் அப்பா உம்மை விடவே மாட்டேன். சேர்ந்து சொல்லுங்க. கையளவு மேகம் காணோ வர அப்பா உம்மை விடவே மாட்டேன், சொன்னதெல்லாம் நீங்க செய்யோ வர சமூகத்தை விடவே மாட்டேன். அழைத்தவர் நிச்சயமாய் செய்வார். ஆமென். தாமதித்தாலும் அது நடக்கும். எந்த மனுஷன் வேணா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நினச்சிட்டாருன்னா அது எப்படி வேணாலும் கமாவா மாற்றி அது ஆச்சரியமாய் மாற்றவர் வல்ல முடியவராக இருக்கிறார். ஆதியாகமம் 12:4 வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு 75 வயசுல நான் உனக்கு சாராளுக்கு சொல்றாரு. ஆகார் மூலியமா ஆபிரகாமுடைய சந்ததியை ஆசீர்வதிச்சிட்டாரு. சாராளுக்கு குழந்தை இல்லை. ஆபிரகாம் சாராளை நேசித்தார். உனக்கு ஒரு குழந்தை தருவன்னு சொல்லும்போது வயசு எத்தனை தெரியுமா? 75. தரும்போது வயசு எத்தனை தெரியுமா? அது எல்லாருக்குமே தெரியும். எத்தனை வயசு? இப்போ எத்தனை வருஷம் கேப்பு? நம்ம அம்மா சொல்றாங்க, ஊழியக்கார் தீர்க்க தரிசனமா சொல்லும்போது உள்ள இருந்து, ஐய நான் தான் கல்வி ஆயிட்டேனே, எனக்கு எப்படி இது நடக்கும்? வேதம் சொல்லுகிறது, இரும்பு தாழ்பால்களை உடைத்து எங்க இருக்கிற பொக்கிஷத்தை தருவாராம். அவர் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், பூட்டக்கூடாதபடி. அல்லேலூயா. அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார். 25 வருஷம் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு.
யோவான்ல வாசிக்கிற 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல 38 வருஷம் ஒருத்தர் வியாதிப்பட்டு இருந்தார். ஒரு நிமிஷத்துல கர்த்தர் விடுதலை கொடுத்தார். லூக்கா 13:11 வாசிக்கிற 18 வருஷம் ஒரு அம்மா வியாதிப்பட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு சுகம் கொடுத்தாரு. இன்னொரு இடத்துல வாசிக்கிற 12 வருஷமா சரீரத்தில் பலவீனத்தோடு இருந்த ஒரு சகோதரிக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தார். வேதத்தில் இது போல பல மனிதர்களை பல ஆண்டுகளிலே காத்திருந்த பிறகு அவர்களை வெறுமையாய் ஆண்டவர் விட்டதே இல்லை. நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு ஆசீர்வாதம் வரல, நான் போராடி போராடி எனக்கு ஒன்றும் கிடைக்கல, எல்லா உபவாச கூட்டத்திலையும் கலந்துக்கினேன், எல்லா அமாவாசை ஜபத்திலையும் கலந்துக்கிட்டேன், எல்லா விடுதலை ஆக்குகிற ஜபத்திலும் நான் கலந்துக்கிட்டேன், ஊழியக்காரர் கூப்பிட்றப்பெல்லாம் வந்து ஜபத்தில் கலந்துக்கிட்டேன், இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு துளிர் கூட துளிக்கல. நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் மரம் பட்டு போயிடுச்சுன்னு. இல்லை, ஒருவரும் உங்களை அழிக்காதபடி உங்களுடைய வேரை கர்த்தர் ஆழத்தில் என்ன பண்ணிட்டாரு? ஒரு அம்மா தான் கையை தட்டுறாங்க, விசுவாசம் அம்மா அப்படிதான் ஊறுது. அல்லேலூயா, அல்லேலூயா சொன்னவங்க மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென் சொன்னவங்க மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்களுக்கெல்லாம் வேணாமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய காத்திருப்பு ஒருபோதும் வீண் போவதில்லை. கண்ணீரோடு விதைக்கிறவன் அள்ளித்தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் என்ன பண்றான்? ஆனா திரும்பி விதைத்த விதைகளை அரிகளை அறுத்து கொண்டு போகும்போது, அல்லேலூயா, இன்னைக்கு உள்ள வரும்போது அழுதுன்னு வந்திருக்கலாம், சமாதானம் இல்லாமல் வந்திருக்கலாம், போராட்டத்தோடு வந்திருக்கலாம், பயத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் திரும்பி போகும்போது கர்த்தர் உங்கள் வாழ்வில் இருக்கிற சூழ்நிலைகளை ஜெயமாய் மாற்றியிருப்பார். அல்லேலூயா. உங்களை என்னையும் அவர் தகுதிப்படுத்துகிற விதமே வேற, புடமிடுகிற இடம் வேற. சிங்க கேபில போட்டாங்கன்னு நினைச்சாங்க, சாப்டர் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாங்க, அங்கதான் ஒரு நியூ மிகிடிங்க தானியலுக்கு கர்த்தர் வச்சிருந்தார். ஆமென். அக்னி சூளையில போட்டாங்க, முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாங்க, அங்கதான் ஒரு நியூ பிகினிங்கை கர்த்தர் வச்சிருந்தாரு. 2026 ஜனவரி மாசத்துல தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். உங்க மனசுல அப்பா இதை எனக்கு செஞ்சு கொடுங்க, ஐயா எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, என் பிள்ளை இதை மாற்றுங்க, எதெல்லாம் கேட்டீங்களோ அதெல்லாம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. நாம் வாசித்த வேத பகுதியிலே மார்க் எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் பெயர் பத்திமேயு குருடன். அவர் ஒரு குருடன், அவர் பெயர் பத்திமேயு, அவர் ஒரு குருடன். அவர் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறது தான் அவருடைய வேலை. அந்த இடத்துல அவருக்கு காது நல்லா கேட்கும், கண்ணு தான் தெரியாது. ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவர் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்க ஒருவர் வருவார் என்பதை காத்து கொண்டிருந்தார். ஒருவர் என்னை சுகமாக்குவார், என் கண்களுக்கு பார்வையை தருவார் என்று நம்பிக்கொண்டிருந்தார். அதே போல இயேசு அந்த எரிகோக்குள்ள வந்தபோது திரளான ஜனங்கள் இயேசுவின் பின்னே சென்று, எப்பா இன்னைக்கு எப்படியாச்சும் என் கண்ணு சரியாயிடணும், என் காது சரியாயிடணும், என் கை சரியாயிடணும், என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கட்டணும்னு பேசினே போறாங்க. இந்த குருடனுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடுச்சு, இயேசு வந்துட்டாரு, இன்னைக்கு எனக்கும் ஒரு பார்வை கிடைக்க போகுது. கூட்டத்தோட கூட்டமா தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்றான். சொன்ன மாத்திரத்துல கூட்டத்துல இருந்து யார் அங்கே அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் சொல்ல, யாரா அவன், அமையாடுறா அப்படின்னு தான் சொன்னாங்க. மனுஷன் அவனை தடை செய்தான். ஆனா நம்ம அப்பாவுடைய காதுல என்ன கேட்டுச்சு? அல்லேலூயா. மனுஷன் காது அடிச்சுன்னு போயிடலாம், நமக்கு எந்த ரெக்கமெண்டேஷன் தேவையில்லம்மா, நமக்காக யார் பரிந்து பேசணும்னு அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு வழியா வந்தா 7 வழியா ஓடி போவான். யாக்கோபுக்கு விரோதமா எது இல்ல இல்ல, நீங்க கூப்பிட்டா போதும், தாவீதின் குமாரனே சொல்லுங்களேன், ஏசப்பா உங்களுக்கு இறங்கி வருவார். மனுஷன் தடுத்தான், யாரா அது கூப்பிடுறீங்க, ஏன்டா கூப்பிடுறீங்க, அவனை அமைதியா இருக்க சொல்லு. ஏசப்பா என்ன பண்ணாரு? வசனத்துல வாசிக்க 49வது வசனத்துல நின்று, ஆமென், அவன் வந்தான், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார், பார்வை அடையணும், நீ எழுந்து என்ன பண்ணாரு, போ அப்படி சொல்லிட்டாரு. அவனுடைய விசுவாசத்தின்படியே அந்த மகன் என்ன பண்ணா, பார்வை அடையணும். அதுக்கப்புறம் அவன் வேலையை பார்த்துன்னு அவன் போல எங்க போயிட்டான், எப்பா இது வரைக்கும் பிச்சை எடுக்குது என் வேலை, இனிமேட்டு உங்களை பற்றி சொல்கிறது தான் என் வேலை. அல்லேலூயா. அது வரைக்கும் அவனுடைய டைரக்ஷனே வேற. அம்மா தாயே தான்,
இப்ப இயேசு ஒருவர் தான் தெய்வம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை அப்படிதான். நிறைய பேர் நம்மளை பார்த்து ஐயோ அம்மான்னு சொல்லியிருக்கலாம்.